இப்போவே இப்படின்னா நாளைக்கு ஏதாச்சும் ஒரு மாற்றம் வந்து என்னப்பாகிறது இந்த கட்சியெல்லாம் இருக்குன்றீங்களா? இருக்குமா? எனக்கு என்னமோ சந்தேகம்மா, இது என்னமோ தெரியல. நாங்கள் வந்து வீட்டில் ஒரு ஓட்டை வச்சுட்டு தான் கட்சியை தொடங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். சொல்லலாங்க, வாயில் எதுனா வாயிலே சுடலாம், அல்வா சுடுவாங்க, வாயிலே அல்வா கொடுப்பாங்க, வாயிலே வடை சுடுறாங்க. விஜய் என்ன சுடுறாருன்னு நிற்கிறாங்க. என்னங்கடா உங்க கான்செப்ட், என்ன அரசியல் இது? என்னப்பா பொது வாழ்க்கைய அரசியல் இருக்குன்னு போயிடணும் போல இருக்கு. நீங்க செய்யற இவங்க அந்த அழிச்சனாட்டம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த அழிச்சாட்டம் ரொம்ப மோசங்க. ஆனால் இப்போது விஜய் வந்து கட்சி தொடங்குறப்போ ஒன்று சொல்லியிருந்தார். அதாவது எல்லாருமே கட்சி தொடங்கிட்டு தான் வந்து வீட்டில் ஓட்டு கேட்க போவாங்க. ஆனால் நாங்கள் வந்து வீட்டில் ஒரு ஓட்டை வச்சுட்டு தான் கட்சியை தொடங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது ரேஷன் அட்டைக்கு ஒரு ஓட்டு இருக்கிற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு. அது நீங்கள் 2 கோடி ஓட்டு இருக்கு. கரெக்டு, அப்படி சொல்லலாங்க. வாயில் எதுனா வாயிலே சுடலாம், அல்வா சுடுவாங்க, வாயிலே அல்வா கொடுப்பாங்க, வாயிலே வடை சுடுறாங்க. விஜய் என்ன சுடுறாருன்னு நிற்கிறாங்க. எங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்குங்கண்ணா, எந்த வீட்டில் இருக்குது, எத்தனை வீட்டில் ஒரு போய் நுழைஞ்சு பார்த்தாரு, எப்படி கணக்கு எடுத்தார், சென்சஸ் எப்படி எடுத்தார்? சும்மா சொல்கிறது அந்த பில்டப் தான். இப்போ கதாநாயகனாக இருந்தவருக்கு பில்டப் தானே கொடுப்பாங்க. இப்படி அடிக்கிறவர் 41 செத்த வேற அங்கே பண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. என்னங்கடா உங்கள் கான்செப்ட், என்ன அரசியல் இது? என்னப்பா பொது வாழ்க்கைய அரசியல் இருக்குன்னு போயிடணும் போல இருக்கு. இவங்க செய்கிற இவங்க அந்த அழிச்சனாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அழிச்சாட்டம் ரொம்ப மோசங்க. எங்க இறந்தவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. இறந்தவங்க வீட்டுக்கு தாயா போய் கேதம் கேட்டு அவங்க உறவினர்லாம் வந்திருக்காங்கப்பா, தலைவர் வந்திருக்காங்க, அவரோட இன்னார் வந்திருக்காங்க. இப்போ நாங்கள்லாம் கேதத்துக்கு எதுக்கு எங்களை கூப்பிட்றாங்க? நாங்கள் பெரிய எதுன்னா எங்கள் கட்சிக்காரங்க போனால் நாங்கள் என்னென்ன வந்திருக்காங்க, அவங்க ஊருக்காரங்களாம் வந்திருப்பாங்க. அப்போ அது மாதிரி பாவம் கூட்டத்தில் இறந்ததை பார்க்குறதுக்காக விஜய் வந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்காமல் இவர் இன்னும் இப்படி செஞ்சாருன்னா, இவர் இப்போவே இப்படின்னா நாளைக்கு ஏதாச்சும் ஒரு மாற்றம் வந்து என்னப்பாகிறது? இந்த கட்சியெல்லாம் இருக்குன்றீங்களா? இருக்குமா? எனக்கு என்னமோ சந்தேகம்மா, இது என்னமோ தெரியல.